பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் குறித்தும் ஆவியானவருக்குள்ள 4 வல்லமை இருக்கிறது குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே சில கேள்வி. எதுக்கு உங்களுடைய பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? ஏன்னா பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் வேணும். எதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க? ஏன்னா சுகம் வேணும். அதே போல தான் எதுக்கு ஊழியக்காரை தேடி வரீங்க? அதே சுகம் வேணும், அதே எஜுகேஷன் வேணும், கர்த்தருடைய வார்த்தைன்ற வெளிப்பாடுகள் வேணும். அப்போ ஒரு கேள்வி எல்லாருக்கும், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன், ஆனாலும் என் வாழ்க்கை இன்னும் மாறலை, நான் இன்னும் ஐஸ்வர்யனா ஆகலை, நான் இன்னும் தரித்திரனா இருக்கிறேன், நான் இன்னும் பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு எப்போதான் ஆசீர்வாதம் கிடைக்கும்? அதே போல தாங்க கர்த்தரோட ஊழியக்காரனை உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன். யோசுவா 6 சொல்லப்பட்டு இருக்குது, இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே கர்த்தரை துதித்தாருங்களாம். அவங்களை சுற்றி இருக்கிற எல்லா மதில்களும் தேவ ஆவியானவர் எல்லாத்தையும் இடித்து போட்டாராம். அதே போலதான் நான் தீர்க்கதரிசனமாய் சொல்றேன் உங்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கிற கவலை, உங்களை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிற பிரச்சனைகள், இல்லை ஒருவேளை வியாதி உங்களை கட்டி வச்சிருக்குதா, இப்பவே இயேசு கிறிஸ்து நாமத்தினால, பரிசுத்த ஆவியானவரோட வல்லமையினால அதை நான் எல்லாத்தையும் எடுத்து போடுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. இப்போ வேதத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் வசனம் 8 நீங்க பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி வரும்போது, உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, இங்கிலீஷ்ல ஹோலி கோஸ்ட் will come upon you, you will receive the power. பரிசுத்த ஆவியானவர். ஆனால் புதிய ஏற்பாடில் இங்கிலீஷில் தெளிவாக இருக்குது ஹோலி கோஸ்ட். அந்த கோஸ்ட்னா யாராவது ஒருத்தர் மறிச்சுட்டு மறுபடியும் வராங்க பாரு உயிரோடு, அதுக்கு பேர் தான் கோஸ்ட். அப்போது பழைய ஏற்பாடில் என்ன இருக்குதுன்னா ஹோலி கோஸ்ட் இருக்காது, த ஸ்பிரிட் ஆஃப் தி லார்டுன்னு இருக்கும், கர்த்தருடைய ஆவி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆவியானவர் வருவார், ஒவ்வொருத்தருக்குள்ள அற்புதங்களை செய்வார், நிறைய காரியங்களை செய்வார், மறுபடியும் ஏறி பரலோகத்துக்கு போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாடில் அப்படி கிடையாது. மரியாள் அவங்க கன்சீவ் ஆனது, கர்ப்பவதி ஆனது காரணம் என்னன்னா பரிசுத்த ஆவியினோட வித்து. அதே போலத்தான் உங்களுக்குள்ள ஆவியானவர் எப்படி வர்றாருன்னா, இயேசு கிறிஸ்து நீங்க ஏற்றுக்கொண்டதுனுமே அவர் தான் என்னோட தெய்வம், அவர் தான் என்னோட சொந்த ரட்சகர், அவர் தான் எனக்கு எல்லாமே நீ சொல்லும் போது, அப்போது ஆவியானவர் உங்களுக்குள்ள வர்றார். ஹோலி கோஸ்ட் உங்களுக்குள்ள வந்ததுமே யூ வில் ரிசீவ் த பவர், நீங்க பலன் அடைந்து அப்படின்னு இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து 40வது நாள்ல அவர் மதிச்சுட்டு உயிரோடு வந்துட்டு இந்த பூமியில 40 நாள் இருந்தார். அந்த கடைசி நாள்ல அவர் சொன்ன வார்த்தை, நான் போகிறது நல்லது, நான் எங்கிருந்து வந்தா நான் அங்கே போகிறேன், நான் போனதுக்கு அப்புறம் 10 நாள் இருக்குது, இன்னும் பெந்தகோஸ்து நாள் அவர் வருவார், நான் போனதுக்கு அப்புறம் அந்த தேற்றரை வந்து உங்களை சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீஷருங்க மேல ஊதிட்டு அவர் ஏறி போயிட்டார். இப்போ அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல தொடங்குது, பெந்தகோஸ்து நாளில் ஆவியானவர் பலத்தை காற்றோடு இறங்கினார்னு. இப்போ இறங்கி வரும்போது பலத்தை காற்று, விண்டு, அந்த காற்றுக்குள்ளதான் தேவனோட அக்கினி இருந்துக்குது. இப்போ காற்று ஒரு 2 விஷயத்த செய்யும். ஒன்று, இருக்கிற இடம் இல்லாமல் பண்ணிடும் அந்த காற்று வீசிச்சுன்னா, பலத்தை காற்று. ஆனால் இங்கே வந்த காற்று எப்படிப்பட்டதுன்னா அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகிற காற்றாக இருக்குது. அதனால தான் அந்த காற்றுக்குள்ளேருந்து எதை கொண்டு வந்துச்சான்? அக்கினி, த ஃபயர் ஆஃப் டங்ஸ் கொண்டு வந்துச்சான். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சீஷர்களோட உட்காந்து இருக்கும்போது அவர் சொன்னார், சாத்தான் என்கிட்ட வந்து வேண்டிக் கொண்டான் உங்களெல்லாம் சோதிக்க, அதுக்கு நானும் உத்தரவாதம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் பயப்படுறாங்க. எப்படி ஆண்டவரே, எங்களை சாத்தான் சோதிக்க நீங்கள் எப்படி கொடுக்கலான்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவன் உன்னை சோதிக்கிறதுக்கு நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன், ஆனாலும் பயப்படாதீங்க, பரலோகத்தில் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அதே நேரத்தில் ஏசப்பா அதில் சொல்றாரு. இப்போ அது அடுத்து ஏசப்பா வந்து நம்மளுக்காக சிலுவையில் மறிச்சுட்டு உயிரோடு வந்ததுனுமே, அந்த 3வது நாள் உயிரோடு வந்ததுமே முதல் காட்சி ஒரு ஸ்திரீக்கு கொடுக்குற. ஸ்திரீயை ஏன் அழுவுற, பயப்படாது, நான் வந்துட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு ஏசப்பா சொல்றாரு ஸ்திரீயை பார்த்து, போய் சீஷருங்களுக்கு சொல்லு, பேதருக்கும் சொல்லுன்றார். இங்க இருக்கிற வார்த்தை பாருங்க, சீஷருங்களுக்கு சொல்லுன்னு சொல்லிட்டாரு, ஆனா பேதருன்ற பேரை மென்ஷன் பண்ணி சொல்றாரு ஆண்டவர். ஏன் ஆண்டவர் பேதரு பேரை சொல்லிட்டு சீஷருங்களுக்கும் சொல்லுன்னு சொல்லலாம்? அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. இப்ப கவனிங்க, ஆண்டவர் யாரை பேர் சொல்லி கூப்பிடுவாரான்னு தெரியுமா? இனி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் என் பேர் சொல்லி கூப்பிடல? அவர் பேர் சொல்லி கூப்பிடுகிற தேவன் தானே. ஏன்னா ஒரு மனுஷன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவன் சோதனைக்குள்ள போகிறான்னா, அந்த சோதனையை சகித்து வாழறான் பார் கர்த்தருக்காக, அவனே பார்த்து தான் ஆண்டவர் என்னன்னு கூப்பிடுவாரு, என் மகனே, அடுத்து உங்க பேர் வச்சு கூப்பிடுவாரு. அதனால தான் 3 வாட்டி ஏசப்பாவை மறுதளிச்சான். ஆனாலும் அவன் ஓடி போனா, கர்த்தர் அவனை தேடி வந்தாரு. ஆனா அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்ததுனால கர்த்தர்
பேதுரு என்ன பண்ணாரு? பேர் சொல்லி அழிச்சாரு. அதனால தாங்க நானும் உங்களுக்கு சொல்றேன், எவ்வளோ சோதனைகள் உங்களுக்கு வருதா, தேவன் உங்களை பேர் சொல்லி அழிப்பார். நீங்க கர்த்தருக்குன்னு வாழும்போது அந்த சோதனையில. ஒரு எக்ஸாம்பிள், பைபிள்ல ஆபிரகாமுக்கும் சாராலும் இருக்கிறாங்க. அவங்க இருந்த இடத்துல பஞ்சம், அதனால பேசாம நம்ம வேற எங்கேயாச்சும் போய் பொழிச்சுக்கலாம்னு சொல்லி போகிறாங்க. அங்க போகிற இடம் நீங்க பார்த்தீங்கன்னா எகிப்து. அங்க போனா அங்க இருக்கிற மன்னன் கேட்குறான், யார் இது அப்படின்னு கேட்கும்போது ஆபிரகாம் என்ன இருக்கணும்? மனைவின்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஆபிரகாம் போய் சொல்றாரு, என்னுடைய சகோதரி அப்படின்றாரு. ஒரு மனைவியை போயிட்டு சாரால போயிட்டு என்னன்றாரு? சகோதரின்றாரு. உடனே அங்க இருக்கிற அந்த மன்னன், அந்த ராஜாவுக்கு ஆசை வந்துருச்சு. ஆசை வரும்போது கர்த்தர் பேசுறாரு, அந்த ஸ்திரியை இட்டுன்னு போயிட்டு யாரோட வந்தாங்களோ அவங்க அந்த மனுஷங்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்துறேன்னு. ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? அந்த ராஜா கிட்ட போய் ஆபிரகாம் கிட்ட போய் அவங்க மனைவி இட்டுன்னு போய் விடுறான்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனா அங்க மனுஷன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு, பேர் சொல்லி கூப்பிடல ஆபிரகாம. ஏன்னா அந்த சோதனையில அவன் தோற்று போயிட்டான். என்னைக்கு சோதனை வரும்போது ஆண்டவரோட நாமத்தை நீ தூஷணமாய் பேசுறீங்களோ உங்க பேர் ஆண்டவர் கூப்பிட மாட்டாரு. ஆனா ஒரு நாள் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் வயசாகி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த பிள்ளை வளருது, ஈசாக்கு. ஆண்டவர் சொல்றார், உன் மகன் எனக்கு கொடு அப்படின்ட்டு ஆபிரகாம் கிட்ட கேட்கிறார். உடனே ஆபிரகாம் தன் பிள்ளையை கூப்பிட்டு மோரியா மலைக்கு போய் அங்க போய் பலிபீடத்தை வச்சு அந்த இடத்துல பிள்ளையை கருத்தி ஒரு பெரிய கத்தி எடுத்து நோங்கி வெட்டும் போது ஆண்டவர் நிறுத்துன்றார், ஆபிரகாம்னு கூப்பிடுறாரு. அப்போ இதுக்கு முன்ன சகோதரின்னு சொன்னார் ஆபிரகாம், பொய் சொன்னார் ஒரு ராஜா கிட்ட. ஆனா ஆண்டவர் அங்க வந்து ஆபிரகாமன் கூப்பிடல. அந்த சோதனையில அவனால் ஜெயிக்க முடியல. ஆனா இங்க புள்ளியை வச்சு சோதனைகளை கொடுக்கும்போது அந்த சோதனையில அவன் ஜெயித்ததுனால கர்த்தர் அவனை ஆபிரகாமன் கூப்பிட்டாரு. ஆபிரகாம்ன்ற பேரை ஆபிரகாமா மாத்தினாரு. இதே தான் உங்களுக்கு சொல்றேங்க, எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும் கர்த்தருக்காக நான் வாழ்வேன், அந்த வைராகத்தோடு நீங்க வாழும்போது உங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நிச்சயமா உங்களை அழைப்பாரு, இயேசு கிறிஸ்து நாமத்தினால. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க, இந்த பாப்கார்ன் சாப்பிட்றோம் இல்லையா? இந்த கார்ன் வந்து ஒரு எண்ணெயில் நீங்கள் போட்டிங்கனாக்கா அது அப்படியே மெல்ட் ஆகும். அதே ரொம்ப ஒரு நெருப்பு, பயங்கரமாக நெருப்பு நீங்கள் போட்டு அனலை போட்டு அந்த கார்னை தூக்கி போட்டிங்கன்னா அது வெடித்து வெளியே வரும். அதே போல தான் சில விஷயங்களை வந்து உங்கள் சோதனைகளை போகும்போது மெல்ட் ஆகினே இருக்கும். ஆனால் தேவனோட அக்கினி உனக்குள்ளே வரும்போது நீ மெல்ட் ஆக மாட்ட, அதுலேருந்து வெடித்து ஒரு பாப்கார்ன் போல் எப்படி வருதோ அந்த மாதிரி நீங்கள் வெடித்து வெளியே வருவீங்க. இது உண்மைங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் சொல்கிறேங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வானத்தை பூமியும் படைக்கிறதுக்கு முன்னே இது ஃபுல்லாக ஜலத்தினால மூடி இருக்கு, ஃபுல்லாக தண்ணி. அப்போது அந்த தண்ணிக்கு தெரியாது நம்ம எனக்கு கீழே தான் தரை இருக்குது, எனக்கு கீழே தான் மிருகங்க வாழப்போகுது. இந்த தண்ணிக்கு தெரியாது நான் இப்படி போயிட்டேன்னா எனக்குள்ளே என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு அது தெரியாது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் தண்ணியை பிரித்தாரு. அதுக்கப்புறம் ஒரு தரை, அதுக்கப்புறம் தான் செடி மரம், ஆண்டவர் பறவைகளும் எல்லாமே ஆண்டவர் உருவாக்கினார், மனுஷங்களை உருவாக்கினார். ஆனால் அந்த தண்ணிக்கு தெரியாது இதெல்லாம் எனக்குள்ள இருக்குதுன்னு. அதே போல தாங்க சோதனையை உங்களுக்கு வரும்போது அந்த சோதனையை நீங்க சகித்து வாழும்போது உனக்குள்ள தான் கர்த்தர் ஐஸ்வர்யங்கள் வச்சிருக்கிறார், உனக்குள்ள தான் ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறார். எந்த இடத்துல விழுந்தியோ அங்கிருந்தே கர்த்தர் தூக்குறவர். அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாருங்க, அவரை விசுவாசிங்க. இப்ப கவனிங்க, வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது பலனடைந்து you will receive the power. அந்த பவருக்கு பேர் தான் டுனாமிஸ். 4 விதமான வல்லமை, the 4 types of power. அதில் முதல் வல்லமை என்னன்னா டுனாமிஸ். இந்த டுனாமிஸுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. என்ன கெப்பாசிட்டி தெரியுமா? இந்த டுனாமிஸ் எது அதோட கெப்பாசிட்டி என்னன்னா, இந்த வல்லமை எங்கே வச்சிருக்கிற ஆண்டவர்னா, நீங்கள் ஆவியனை பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் ஆவிக்குள்ள நீங்கள் இப்போ உங்களுக்கு அந்த ஆவிக்குள்ள தான் ஆண்டவர் வந்து உங்களை மில்லியனராக வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு சுகத்தை வச்சிருக்கிறாரு, கிறிஸ்துக்குள்ள வாழ்கிறதுக்கு அந்த ஜீவனை வச்சிருக்கிறாரு. பட் அந்த டுனாமிஸுக்குள்ளே உள்ள வச்சிருக்கிறாரு, அதுக்கு சுமக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. பட் அதை நம்ம வெளியே கொண்டு வர முடியல, நம்மளால ஐஸ்வர்யமா வாழ முடியல, நம்மளால ஆசீர்வாதத்துக்குள்ள வர முடியல. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்னா 2வது வல்லமை ஒன்று இருக்குது. 2வது வல்லமை பேர் வந்து எனோசியா பவர். இந்த எனோசியா வல்லமை நமக்குள்ள இப்போ இருக்கிறது டுனாமிஸ். நீங்க எப்போ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டீங்களோ என்னோட சொந்த ரட்சகர்னு, அப்போ ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது அவரோட வல்லமையை கொண்டு வந்து உங்களோட ஆவிக்குள்ள வச்சிருவாராம். அதுக்கு பேர் டுனாமிஸ். இப்போ அந்த ஆவியோட கெப்பாசிட்டி என்னன்னா எல்லா ஆசீர்வாதம் சுமந்து இருக்குது எல்லாமே, ஆனா அது வெளியே கொண்டு வர முடியல நம்மளால. அதுக்கு 2வது வல்லமை ஆண்டவர் வச்சிருக்கிறாரா, எனோசியா வல்லமை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம். நல்லா ஜெபிக்க நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். என்னன்னாக்கா, இந்த மலையை பார்த்து பேசுகிறேன், இங்கிருந்து அகன்று போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். மறுநாள் போய் பார்த்தா அந்த மலை அங்கேயே தான் இருக்கும்.
நம்ம ஜெபிக்கும் போது அந்த எண்ணங்கள் வரும். திருப்பி அடுத்து என்ன பண்ணுவோம், இப்போ நம்மளுக்கு ஒரு பணம் தேவை. அதே போல் நான் என்ன சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாளைக்குள்ளேயும் எனக்கு இந்த பணம் வந்துடும் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் மறுநாள் வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா அந்த பணம் நம்ம கையில் வராது. ஏன்னா நமக்குள்ள டுனாமிஸ் இருக்குது, என்ஓசியா இல்லை. இப்போ கவனிங்க, இந்த டுனாமிஸ்னா எப்படின்னு சொல்கிறாங்க, இந்த என்ஓசியானா என்ன சொல்கிறாங்க. இப்போ ஒரு காரு நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்க, ஹைவேல ஓட்டுறீங்க. எப்படி ஓட்டுவீங்க? வேகமாக ஓட்டுவீங்க, ஸ்பீடாக. அதே ஓடுற அந்த கார் அவ்வளோ வேகமாக, அதே கார் அதே ஸ்பீடில் உன்னால் மலைக்கு மேலே ஏற்ற முடியுமா? முடியாது. அதுக்கு தேவை எக்ஸ்ட்ரா பவர். அப்போ தான் அந்த கார் வந்து மலைக்கு மேலே ஏறும், அந்த மேடில் ஏறும். அதே போல தான் டுனாமிஸ் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் வேணும். அந்த பவர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் மேலே ஏற முடியும். அந்த எக்ஸ்ட்ரா பவர், அது ரெண்டாவது வல்லமை பேர் தான் என்ஓசியா பவர். இப்போ கவனிங்க, வேதத்தை சொல்லப்பட்டிருக்குது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஏற்கனவே நம்மள தேவன் கொடுத்துட்டார். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் போதாது. பிசிக்கலாக நம்ம வாழுறதுக்கு இங்கே இந்த பூமியில் நம்ம வாழுறது அந்த ஆசீர்வாதமும் வேணும். அப்போ நம்ம என்னத்தான் செய்யறது அப்படின்னாக்கா, அடுத்து ஒரு பவர் இருக்குது. இப்போது டுனாமிஸ் இருந்தால் நம்மளால் வந்து மேலே ஏற முடியாது, அது சும்மாந்து இருக்குது ஆசீர்வாதம். என்ஓசியா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா பவர் நம்மளால் வெளியே கொண்டு வர முடியும் ஆசீர்வாதம். பட் அதுக்குள்ளே வாழணும்னா மூணாவது வல்லமை இருக்குது. அந்த வல்லமை பேர் வந்து எக்ஸோசியா. அந்த வல்லமை பேர் எக்ஸோசியா. இப்போ கவனிங்க, எக்ஸோசியா அப்படின்னாக்கா அதிகாரம். இப்போ ஏதோ ஒரு வண்டி வேகமாக வருது, நீங்கள் ஹைவேல நின்று கை போடுறீங்கன்னாக்கா, இப்போ ஒரு வண்டி ஃபாஸ்ட்டாக வருதுன்னா உங்களை அடிச்சுட்டு போயிடுவான். அதே நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒரு பெரிய ஆளாக இருந்தீங்கன்னாக்கா, நீங்கள் தூரத்தில் வர வண்டி, வேகமாக ஒரு வண்டி நீங்கள் கையை போட்டிங்கன்னா அது அப்படி என்ன ஆகிடும், ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்படின்னா இந்த மூணாவது வல்லமை எக்ஸோசியா என்னன்னா அதிகாரம். நம்மளால பிசாசை ஸ்டாப் பண்ண முடியும். உன்னை சுற்றி நடக்கிற அசுத்தாவிங்களை உன்னால் ஸ்டாப் பண்ண முடியும். உன் குடும்பத்தில் செய்வன மந்திரங்கள் செய்கிறாங்களோ அதை உங்களால் ஸ்டாப் பண்ண முடியும். இந்த மூணாவது வல்லமைக்குள்ளே நீங்கள் ஃப்ளோ ஆனீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களால் எது வந்தாலும் செய்ய முடியும். நாலாவது ஒரு வல்லமை இருக்குது, கிரெட்டோஸ் பவர். இந்த நாலாவது வல்லமை எப்படின்னு நான் சொல்கிறேங்க. நீங்கள் அதுக்கு முன்னே இந்த 4 வல்லமை சின்னதாக நான் சொல்கிறேங்க. இப்போ டுனாமிஸ்னா என்னன்னா, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஆவியான உனக்குள்ள வரும்போது பலன் அடைந்து அந்த வல்லமை கொடுக்குறார். அந்த வல்லமை வந்து எங்கே கொடுக்குறார்? வயிற்று பகுதியில் வைக்கிறார். ஏன்னா வயிற்று பகுதியில் தான் நம்மளோட ஆவி இருக்குது. அப்போ அதுக்கு பேர் வந்து டுனாமிஸ். இது வச்சுனே இருந்தானா உங்களால் வெளியே வர முடியாது ஆசீர்வாதம். ஆனால் ஆசீர்வாதம் உள்ள சும்மாந்துன்னு இருக்கிறோம். எல்லாம் அந்த டுனாமிஸுக்குள்ளே தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அடுத்து ஒரு வல்லமை கொடுக்குறாரு. எப்படி வல்லமை கொடுக்குறாருன்னா, ஆவியிலேருந்து ஆத்மா கொண்டு வருகிற வல்லமை. அதுக்கு பேர் தான் என்ஓசியா. இங்கே இருக்கிற ஆசீர்வாதம் இங்கிருந்து இங்கே கொண்டு வருது, இதுதான் என்ஓசியா. இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து மனுஷனை ஆவியில் படித்தார். அதுக்கப்புறம் தான் களிமண் எடுத்து பிசைஞ்சு பொம்மை செய்து அவர் அதை படிக்கும் போது அதுக்கப்புறம் தான் ஆத்மா வந்தது. இப்போ ஆவியாய் படித்த மனுஷனுக்குள்ள எல்லா லாங்குவேஜும் தெரியும். ஏன்னா ஆவியாய் படித்தது, ஏன்னா தேவன் சாயலாம் போது ஆவியாய் படிக்கப்பட்டதுமே எல்லா லாங்குவேஜும் தெரியும். ஆனால் ஆத்மா அடுத்து வந்தப்போ தான் ஆத்மாவுக்கு வந்து எல்லா லாங்குவேஜும் தெரியாது. நம்ம ஒரு இடத்துல வாழ்கிறோன்னா அந்த லாங்குவேஜ் என்ன பேசுகிறாங்களோ அந்த லாங்குவேஜ் தான் நம்மளுக்கு வரும். ஆனால் ஆவி வேற, ஆத்மா வேற. இப்போ கவனிங்க, இப்போ இந்த ஆவி, இந்த டுனாமிஸ் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம பரிசுத்தாவியை பெறும்போது இந்த டுனாமிஸ் நமக்குள்ள இருக்குது. இது என்ன பண்ணனா, நமக்குள்ளே இருந்து கர்த்தருக்காக வைராகமாக வாழறதுக்கு தூண்டி விடும் இந்த வல்லமை. அடுத்து என்ன பண்ணனா, நீங்கள் கர்த்தருக்குள்ள வாழ 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 அடுத்து என்ஓசியா பவர் தர்றாரு. அந்த என்ஓசியா பவர் என்னன்னா, ரெண்டாவது பவர் அந்நிய பாஷை. நீங்கள் அந்நிய பாஷை பேச 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 என்ஓசியா பவர், டுனாமிஸ்லேருந்து இன்னொரு வல்லமை உனக்குள்ளே வருது. ஏன்னா டுனாமிஸுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் இது நீங்கள் வெளியே கொண்டு வரீங்க, பட் அதுக்குள்ளே நீங்கள் போக முடியல. ஏன்னா ரெண்டாவது ஆசீர்வாதத்துக்குள்ளே போக முடியலன்னா, வீட்டில் அந்நிய பாஷை பேசுவீங்க கொஞ்ச நேரம் தான், இல்லை சில பேர் சர்ச்சுக்கே வந்து தான் அந்நிய பாஷை பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த என்ஓசியா பவர் ரெண்டாவது வல்லமை அப்படி இருக்கிற ஜனங்கனால ஆசீர்வாதத்தை பார்க்க முடிய தவிர அதை அனுபவிக்க முடியாது. மூணாவது ஒரு வல்லமை இருக்குது, எக்ஸோசியா. இந்த எக்ஸோசியா வல்லமை என்னன்னா, நீங்கள் அந்நிய பாஷை அதிகமாக பேச பேச, வீட்டில் ஒரு 2 ஹவர், சபையில் வந்து ஒரு 1/2 hour நீங்கள் அந்நிய பாஷை டெய்லி நீங்கள் பேச பேச மூணாவது வல்லமை கொடுப்பாராம், எக்ஸோசியா. இதுக்கு என்ன அர்த்தம்னா அதிகாரம். நீங்கள் பிசாசு முட்டி போடுறா அப்படின்னு நீங்கள் யாரோ உடம்புல எழுந்தாடுறான்னா, முட்டி போடுறான்னா அந்த பிசாசு முழங்கால் பண்ணிடுவான்.
அப்போ உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடைக்குது. நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க, இந்த வார்த்தைகள்லாம் சொல்லும் போது சொல்ல 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 அசுத்தாவிகள் ஓட ஆரம்பிச்சிருவான். அதுதான் எக்ஸோசியா 3வது வல்லமை. அப்போ நிறைய எதை பேசணும் நம்ம, அந்நிய பாஷை. இப்போ ஒருத்தருக்குள்ள கேன்சர் இருக்குது, வெளியே போ அப்படின்னாக்கா அந்த கேன்சர்ன்ற ஆவி வெளியே போயிடும். ஒருத்தருக்குள்ள HIV இருக்குது, வெளியே போ இயேசு கிறிஸ்து நாமத்தினால அது வெளியே போயிடும். ஏன்னா 3வது வல்லமைக்குள்ள நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான். அந்த எப்படி செயல்படுறதுன்னா, அந்நிய பாஷை டெய்லி நீங்கள் பேசணும், தினமும் நீங்கள் பேசணும். ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு நீங்கள் என்ன பண்ணணும், அந்நிய பாஷையில் பேசணும். ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவை பேசுனீங்கன்னா அது 2வது வல்லமையிலே இருந்துருவீங்க, எதுவுமே மூவ் பண்ண முடியாது. ஆனால் டெய்லி பேசுனீங்கன்னா 3வது வல்லமை எக்ஸோசியா, அதுக்குள்ள உன்னால் என்ன பண்ண முடியும், ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், எக்ஸோசியா வல்லமை எப்படின்னு சொல்கிறோம், 3வது அந்நிய பாஷையிலே பேசுறீங்கன்னு வச்சுங்க டெய்லி. இப்போ ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். மற்றவங்க யாரோ ஒருத்தர் பலவீனமாக இருக்கிறாங்க, அவங்க மேலே நீ கை வச்சு ஜெபம் பண்ணுவீங்க, சுகமாயிடுவாங்க. ஆனால் நீ பலவீனமா இருப்ப, ஆனால் உன் மேலே நீ கை வச்சு ஜெபம் பண்ண நீ சுகமாக மாட்ட. ஏன்னா 3வது வல்லமை மற்றவங்களுக்கு பயன்படுத்த தவிர உனக்கு பயன்படுத்தாது. 4வது ஒரு வல்லமை இருக்குது, கிரெட்டோஸ். இந்த வல்லமை எப்படின்னா, நம்ம பேச வேண்டியது அவசியம் கிடையாது, நம்ம வசனத்தை சொல்ல வேண்டியது அவசியம் கிடையாது. நம்ம வெறும் ஆக்ஷன், கையில் இப்படி ஆக்ஷன் பண்ணாலும் போதும், பட்டு பட்டுன்னு சாத்தான் விழுவான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், படகுல வந்து இயேசு தலையாணி வச்சு தூங்கினுக்கும் போது சீஷர்கள்லாம் கத்துறாங்க, இப்போ படகுலாம் ஒடியுது. அங்கே ஒடியும் போது அங்கே வந்து சொல்கிறாங்க, நம்மளாம் சாக போகிறோம், உனக்கு கவலை இல்லையான்ற, நாங்களாம் சாக போகிறோன்னு சொல்லும்போது உடனே இயேசு கிறிஸ்து வந்து அமைதியாயிருன்னு காற்றை பார்த்து பேசினாங்க, புயலுங்களை பார்த்து பேசினாரு, எல்லாம் அமைதியாயிடுச்சு. கையை காமிச்சார், ஆளை தான் ஸ்டாப் ஆயிடுச்சு எல்லாமே. ஒரு எக்ஸாம்பிள் பேதுரு எடுத்துங்க, எத்தனையோ பேர் பலவீனம், எத்தனையோ பிசாசு பிடியில் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கு முடியாது. அதனால் பேதுரு நடந்து போறாரு, நிழல் தொட்டு 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 அநேக பேர் சுகமாகறாங்க. அந்த இடத்துல அநேக அற்புதங்கள் நடக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பவுல் எடுத்துங்க, கர்ச்சிஃபை அடிக்கிறாரு, பிசாசு ஓடுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பலவீனமாக இருக்கிறவங்கள பலவானாய் மாறுறாங்க, அங்கே சுகம் பெறாங்க. அப்போ இந்த 4வது வல்லமை, அந்நிய பாஷையில் பேசினே இருக்கிறீங்கன்னா அது 3வது வல்லமை எக்ஸோசியா. பட் அது மற்றவங்களுக்கு தான் பயன்படுத்தும். நீங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குள்ள வளர வளர வசனத்தை வாசி பைபிளுக்கு ரகசியங்களை நீ கற்றுக்கொள்ளும் போது இந்த 4வது வல்லமை கிரெட்டோஸ், நீ கையை காமிச்சாலே போதும் சாத்தான் ஓடி போயிடுவான். ஏன்னா அப்படிப்பட்ட வல்லமை உங்க மேல இருக்கும். ஒருவேளை நீங்க பலவீன ஆண்டவரே, நான் பலவீனமா இருக்கிற ஆண்டவரே நீங்க பொலிம் நின்றீங்கன்னா, இந்த வல்லமைக்குள்ள நீங்க செயல்பட்டீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, நான் பலவீனமா தான் இருந்தேன், ஆனா இப்போ நான் பலவானா இருக்கிற ஆண்டவரே நீங்க தெளிவா ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், பெந்தகோஸ்து நாளில ஆவியானவர் 120 சீஷருங்க இருந்தாங்க. அப்போ எல்லாருக்குள்ளேயும் தண்ணி கொடுத்தாரா? இல்லை. காற்றை மட்டும் கொடுத்தாரா? கிடையாது. காற்றைக்குள்ள தேவன் ஒரு அக்கினியை கொடுத்தார். அந்த அக்கினி நவமானது தான் அந்நிய பாஷை, த ஃபயர் ஆஃப் டங்ஸ். அந்த அக்கினி பாஷைகளை கொடுத்தாராம். அந்த அக்கினி பாஷை பாருங்க, இப்போ நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டமே டுனாமிஸ் உனக்குள்ள இருக்குது. பட் அந்த டுனாமிஸுக்குள்ள தான் ஜீவன் இருக்குது, அந்த வல்லமைக்குள்ள தான் ஆசீர்வாதங்கள் இருக்குது, அந்த வல்லமைக்குள்ள தான் நீங்க மில்லியனரா இருக்கிறீங்க. ஆனா அதை வெளியே கொண்டு வர முடியல. அதுக்காகத்தான் அந்நிய பாஷைகளை கொடுத்தாரு என்ஓசியா. 2வது, நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது எப்பயாச்சும் ஒரு டைம் வந்து பேசுறது, சபைக்கு வாரத்தில் ஒரு டைம் வந்து பேசுறது, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த என்ஓசியா வந்து நீங்கள் அவ்வளோ பேசினா கூட உங்களுக்கு அந்த வல்லமை செயல்படாது. ஆனால் இன்னும் அடுத்து ஒரு 3வது லெவல் இருக்குது, பவர் எக்ஸோசியா. அந்த வல்லமை எப்படின்னா, அந்நிய பாஷை தினமும் பேச ஆரம்பிச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு பிரோஜனம் உள்ளவங்களா நீங்கள் இருப்பீங்க. 4வது கிரெட்டோஸ், பேச தேவையில்லை, கையை ஒண்டி ஆக்ஷன் பண்ணால் போதும், ஓட ஆரம்பிச்சிருமா. உங்களை சுற்றி இருக்கிற ஒரு ஆவி இருக்குதுன்னா சும்மா ஷேக் பண்ணாலே போதும், அந்த ஸ்பிரிட் அப்படியே விழுந்துடும். ஏன்னா இந்த வல்லமை அப்படியேப்பட்டதான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், பழைய ஏற்பாடுல பிலியாம்னு ஒருத்தர் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை சபைக்கு போகும்போது அவர் வளர்த்துன்னு இந்த கழுதை வந்து குறுக்க நிற்கிது. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, என்னை போக விடமாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பத்தை எடுத்து அடிக்கிறார். ஆண்டவர் உடனே கழுதை வாயை திறக்கிறார். கழுதை பேசுது, நான் உன்னை காப்பாற்ற தான் பார்த்தேன், நான் என்ன தப்பு செய்த, என்னையா என்னை அடிச்சேன்னு சொல்லிட்டு நாயத்தை பேசிட்டு எதிரில் பாரு, நீ முன்ன போனோன்னா தூதனுங்க நின்றுக்கிறாங்க, கையில் பட்டையும் வச்சுன்னு உன்னை அறுத்து போட்டுருவாங்க, உன்னை வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கழுதை வாயை திறக்க வச்சு அந்த ஊழியக்காரனை ஆண்டவர் தடுக்கிறார். இப்போ கவனிங்க, சில வருஷங்களுக்கு கழிச்சு அந்த கழுதை சாகுது. அந்த ஊழியக்காரனை காப்பாற்றிட்டு சபைக்கு விடாதபடி ஜனங்களை அந்த கழுதை செத்ததுமே சில வருஷங்களுக்கு கழிச்சு சிம்சோன் வரார். இந்த சிம்சோனுக்கு விரோதமாக எழும்புறாங்க 1000 பேர்கிட்ட. இப்போ உடனே என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உள்ள இறங்குறாரு. உள்ள இறங்குதுன்னு ஒரு பயங்கரமான வல்லமை சிம்சனுக்குள்ள. உடனே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே இறந்து போன அதே கழுதையோட தாயை எலும்பு எடுத்து அங்க அவ்வளோ பேர் சாவடிக்கிறார். ஒரே ஆள் நின்று சாகடிச்சுட்டு அதுக்கப்புறம் டயர்டாகி விழுந்துடுறாரு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, திடீர்னு அற்புதங்களை செய்வ, திடீர்னு போயிடுவார். ஆனால் அதே போல தான் பழைய ஏற்பாடுல எலியா எடுத்துங்க,
மழை வரக்கூடாதுன்னாரு, மழை வரல. மறுபடியும் ஆகாப் ராஜா வந்து சொல்றான், மழை வரப்போதா இல்லையான்னு கேட்கும்போது, மழை இப்போ வரப்போகுது, உன் ரதங்களை எடுத்துன்னு ஓடுன்றாரு. ஆனா அதே போல மழை வந்துச்சு. அப்படின்னா அந்த கிரெட்டோஸ் வல்லமை பாருங்க, அந்த 4வது வல்லமை அது அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. பட் வந்துச்சு அந்த வல்லமை, அது முடிஞ்சுமே மறுபடியும் ஏறி போயிடுச்சு. ஆனா புதிய ஏற்பாடுல அப்படி கிடையாது. இந்த வல்லமையை ஆண்டவர் உனக்குள்ள வச்சுட்டாருன்னா எடுக்கவே மாட்டாரு. அதை எப்படி செயல்படணுன்றதுக்கு உன் கையில தான் இருக்குது. அதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு உன் கையில தான் இருக்குது. அந்த வல்லமைக்குள்ள தான் நீங்க ஐஸ்வர்யம் ஆக முடியும். அதுக்குள்ள வச்சிருக்கிறார் அந்த ஆசீர்வாதம், சுகமா இருக்க முடியும், தீர்காயுசமா வாழ முடியும். பலவிதமான ஆசீர்வாதங்கள், பூமிக்குரியான ஆசீர்வாதங்களும், பரலோக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே எங்க வச்சிருக்கிறாருன்னா வல்லமைக்குள்ள வச்சிருக்காரு. ஆனா அந்த வல்லமை 4 விதமா செயல்படுது. ஃபர்ஸ்ட் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த டுனாமிஸ் வல்லமை வருது. அப்போஸ்தலர் 1:8 சொன்ன பிரகாரப்படி. பட் அந்த வல்லமைக்குள்ள எல்லாமே இருக்குது, ஆனா வெளியே கொண்டு வர முடியாது. அடுத்து எண்ணோசியா வல்லமை தேவை, அது வெளியே வர்றதுக்கு. அந்த எண்ணோசியா வல்லமை கொடுத்தாரு, ஆனா வாரத்துக்கு ஒரு டைம் தான் அந்நிய பாஷை பேசுறீங்க, அதுவும் பத்தாது. அதனால எக்ஸோசியா வல்லமை கொடுத்துருக்கிறாரு. நீங்க வீட்லயும் டெய்லி சபைகளுக்குள்ளயும் நீங்க அந்நிய பாஷை பேச 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 இந்த எக்ஸோசியா வல்லமை 3வது வல்லமைக்குள்ள செயல்படும். மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருப்பீங்க, ஆனா உங்களுக்கே ஜெபம் பண்ண எந்த அற்புதம் நடக்காது. அப்போ 4வது லெவல் ஒன்று இருக்குது. இன்னும் ஆழமா நீங்க அந்நிய பாஷை பேச 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 அந்த கிரெட்டோஸ் பவர், அந்த வல்லமை இருக்குது. அந்த வல்லமை வந்துச்சுன்னா நீங்க ஆக்ஷன் பண்ணாலே போதும், எல்லாமே போயிடும். உன்னை சுற்றி என்ன தீய சக்தி நடந்தாலும் நீ கட்டளையிடும் போது எல்லாமே ஓட ஆரம்பிச்சிடும். அவ்வளோ வல்லமை உங்களுக்குள்ள இருக்குதுங்க. அவ்வளோ ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. நான் வேணா இப்போது கர்த்தருடைய ஊழியக்காரனை ரிலீஸ் பண்றேன். அந்த டுனாமிஸ் உங்களுக்குள்ள வரட்டும். தேங்க்யூ ஜீசஸ். அந்த 2வது வல்லமை எண்ணோசியா உங்களுக்குள்ள உண்டாகட்டும். இப்போது அந்த எக்ஸோசியா வல்லமை உங்களுக்குள்ள செயல்படட்டும். 4வது கிரெட்டோஸ் வல்லமை உங்களுக்குள்ள இருக்கட்டும். உங்கள் மூலியமா மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா, நாளைக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் பிரயோஜனமாய் உண்டாகும்படியா நான் கட்டளையிடுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. இன்னைக்கு ஐஸ்வர்யமா ஆகணுமா, கர்த்தருக்குள்ள நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், இந்த பூமியில் நான் சந்தோஷமா வாழணும், சமாதானமா வாழணும், நான் எவ்வளோ கண்ணீருங்கள் இருந்தாலும் எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் நான் சந்தோஷமா அதில் இருப்பேன்னாக்கா இந்த வல்லமையில செயல்பட்டால் மட்டும்தான் உங்களால இருக்க முடியுங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால. ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். 4 வல்லமை இந்த டுனாமிஸ் இருக்கும், எண்ணோசியா, அடுத்து எக்ஸோசியா, கிரெட்டோஸ். இந்த 4 வல்லமை செயல்பட்டுச்சுன்னா கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. யூ கோயிங் டு செலிப்ரேட் ஜீசஸ். கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நிச்சயமா இது உங்க வாழ்க்கையில நடக்கும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் இப்போ கொடுத்த இந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ள ஆவியானவர் நிச்சயமா எனக்குள்ள தான் பேசியிருக்கிறார். நான் இதுல செயல்பட போறேன். ஒருவேளை நீங்க இந்த மெசேஜ் கேட்டுக்கிறீங்க, ஏற்கனவே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்கன்னா டுனாமிஸ் உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்குது. அடுத்து அந்த டுனாமிஸுக்குள்ள எல்லா ஆசீர்வாதம் இருக்குது, அதை வெளியே கொண்டு வரணும்னா முயற்சி பண்றதுக்கு இன்னொரு வல்லமை கொடுத்தா எண்ணோசியா. பட் வாரத்துக்கு ஒரு தடவை பேசுறதுனால கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வளர முடியும். ஆனா 3வது வல்லமை உங்களுக்கு வேணும் எக்ஸோசியானா, உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னா அந்நிய பாஷை ஒரு நாளைக்கு வீட்டுக்குள்ள 1 hour இல்லை 2 hour பேசுங்க, சபைகளுக்குள்ள பேசுங்க, ஆசீர்வாதம் உங்க மேல ஊற்றப்படும். அதுக்கப்புறம் இன்னும் அதிகமா நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா 4வது வல்லமைக்குள்ள நீங்க ஆப்ரேட் ஆனீங்கன்னா உங்களை கர்த்தர் தூக்கி விட்டுருவார். வாளா இருக்கிற இழுத்தாங்க, உன்னை தலையா வச்சிருவார் கர்த்தர். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ள உண்டாகுங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தைகள் மூலமா உங்களை ஆசீர்வதிப்பார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்.